மகாராணி, தோர்னாவின் வெற்றியை தொடர்ந்து ரெய்கார் கோட்டையையும் கோலாப்பூர் மாவட்டத்தையும் நமது படைகள் கைப்பற்றிவிட்டன. பீஜப்பூர் சுல்தான் முகமது ஆசில்லாவும் என்னை மன்னனாக ஏற்றுக்கொண்டு சமாதான ஓலை அனுப்பியிருக்கிறான். அரசே, நீங்க வெல்லாத நாடும் வீழ்த்தாத படையும் வணங்காத முடியும் வாழ்த்தாத நாவும் எந்த உலகத்திலும் இருக்கக்கூடாது என்பதே எனது ஆசை. நாடு பிடிக்கும் ஆசையில் நான் போர் தொடுக்கவில்லை. ஏதுமறியாத சிலர் அப்பாவி மக்களை பலியாடுகளாய் பயன்படுத்தி இந்த நாட்டை நாசமாக்குகிறார்களே, அந்த நீசத்தனத்தை நிறுத்தத்தான் போர்க்களத்தில் என் வாள் சுழல்வது நான் நாடாள வேண்டும் என்பதற்காக அல்ல, நாட்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக. அரசே, நம் நாட்டு மக்கள் நலமாக வாழ வேண்டும். அதற்காக அந்த மதம் வெறி பிடித்த முஸ்லிம்களை தோற்கடிக்க வேண்டும். நாம் ஒரு அரசாங்கம் துவங்க வேண்டும். அதற்காக மக்களை காக்கும் தேச சத்திரபதியாய் தாங்களே அமர வேண்டும். இந்த நாட்டை இடிகாடாக்கு வந்த இஸ்லாமியர்களை அடியோடு விரட்டி நாடு முழுவதும் இந்து சாம்ராஜ்யம் நிலவ வேண்டும் என்பதே எனது லட்சியம். எனது லட்சியம் நிறைவேறும் அந்த நன்னாளில், இந்து சாம்ராஜ்யம் எழுச்சி பெறும் அந்த பொன்னாளில் நான் சத்திரபதியாக முடிசூட வேண்டும் என்ற உனது ஆசையும் நிறைவேறும். தாங்களை சந்திக்க தளபதிகள் காத்திருக்கிறார்கள். உடனே அழைத்து வா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி. தளபதிகள் இருவரும் ஒன்றாக வந்திருப்பதை பார்த்தால் ஏதோ அவசர செய்தி இருக்கும் என நினைக்கிறேன். அரசே, அவுரங்கசீப்பின் அக்கிரமங்கள் எல்லை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன. அவன் அரசேறிய நாள் முதல் இட்ட கட்டளைகளை கேட்டால் நீக்கப்பட்ட ஜிசியா வரியை மீண்டும் இந்துக்களுக்கு விதித்திருக்கிறான். வரி செலுத்த முடியாதவர்களை சித்திரவதை செய்து முஸ்லிம்களாக மாற்றி இருக்கிறான். அவன் சாம்ராஜ்யத்தின் கீழ் இந்துக்கள் எந்த திருவிழாவும் கொண்டாடக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறான். கொடுமைகளுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல இந்துக்களின் கோயில்களை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறான். அந்த ஈழப்பிரிவு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறானா? நாயிடும் கேடு கட்டவன் நானாலும் சுல்தானாக நடமாடுகின்றானா? எதிர்க்க எவரும் இல்லை என்று தெரிந்துவிட்டால் எப்பேற்பட்ட கோலைக்கும் அகம்பாவம் பிறந்து விடுகிறது. அரசு வாள் எடுத்தவன் எல்லாம் வீரனாக வலம் வருகிறான். இந்த அப்பாவி மக்களும் அவனை கண்டு நடுங்கி அஞ்சி ஓடி மறைகிறார்கள். கல்லுண்ட குரங்கின் கையிலே கொல்லியை கொடுத்தார் போல மதவெறியனிடம் சிக்கிய செங்கோல் கொடுங்கோலாக மக்களையும் நாட்டையும் சின்னாபனப்படுத்துகிறது. அரசு, என்ன ஆணவம் இருக்க வேண்டும் அவனுக்கு? நாம் வணங்கும் தெய்வங்களை மசூதிகளின் படிக்கட்டுகளாக மதிக்க என்ன ஆணவம் இருக்க வேண்டும் அவனுக்கு? படிக்க காட்சியை ஈட்டியை என் வாழ்விலே பார்த்திருந்தால் கூட இப்படி நான் பற்றிருக்க மாட்டேன். என் உடல் பதறுகிறது, உள்ளம் கொதிக்கிறது, வாழும் வாழும் துடிக்கிறது. நாம் வணங்கும் தெய்வங்களை பூஜிக்கும் ராமனையும் வேண்டுமென்றே இழிவுபடுத்தி வனமகிழ்ந்திருக்கிறான் அந்த மாடு கட்டவன். பாலாஜி, இந்த கொடுஞ்செயல் உண்மையிலே என் உயிரை உலுக்கி விட்டதடா. தெய்வ பக்தியில் இருந்த புலியை இடறி விட்டான் அவுரங்கசீப் என்னும் குருடன். உறங்கிய புலி உடல் சிலிர்த்தெழுந்து விட்டது. அந்த மனசாட்சியற்ற மனோமத்தனை நார் நாராக பிரிக்க வேண்டும். இந்து மதத்தை ஏன் தொட்டோம் என்று அவன் புழுவாய் துடிக்க வேண்டும். உடல் புலிகி சாக வேண்டும். திருவிழாவை காண சென்று நம் மறவர் கூட்டம் உடனடியாக நாடு திரும்பட்டும். உத்தரவு அரசு, நமது படைகளை திரட்டிக் கொண்டு போர் முகாமில் தங்களுக்காக காத்திருக்கிறோம். அந்த ஈழப்பிறவிகளை கையிலிருக்க
நானும் உங்களோடு போர் முகாமுக்கு வருகிறேன். நாங்கள் வருகிறோம் அரசே. மகாராணி, கேட்டாய செய்தியை? பாவம் என்று பாம்புக்கு பால் வார்த்தானாம் ஒரு பரம பக்தன். அவனை சமயம் பார்த்து தீண்டியதாம் அந்த நஞ்சு பாம்பு. அதை போல நாடோடிகளாய் வந்த நாய்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அழகு பார்த்தது இந்த பாரத நாடு. அந்த நன்றி கெட்ட நாய்களோ நமது புனித சின்னங்களை பால் பிடித்து மனமகிழ்ந்திருக்கின்றன. அரசே, அந்த பிள்ளர் கூட்டத்துக்கு புத்தி புகட்டுங்கள். நம் நாட்டவரை ஏமாளியாக்கி ஏமாற்றி திரியும் காக்கைகளை வில்லெறிந்து அடித்து விரட்டுங்கள். நம் நாட்டு மக்களை ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் அந்த கயவன்களை அடித்து விரட்டுங்கள். ஆட்கொல்லியாக மாறி அவுரங்கசீப் என்ற ஓநாயை அடித்து விரட்டுங்கள். அதோ போர் முரசு ஒலிக்கிறது. கிளம்பி வளர்க்கிறது. பகை இன்னும் இருக்கிறது. மகாராணி, கொண்டு வா எனது போர்வாளை. மகாராணி, நான் களம் சென்றால் வீரர்களை எண்ணி எண்ணி என் கண் சிவக்கும். ஏறி வரும் வெஞ்சிருந்தால் என் அகம் சிவக்கும். எழுகின்ற போர்வெறியால் என் முகம் சிவக்கும். இடைவிடாது வாழ்வீட்டால் என் கரம் சிவக்கும். வால் பதிந்து வீரர்களின் உடல் பகைவர்களின் செங்குருதி ஏற்பதிந்து வாத்து வக்கும். ஒப்படைக்கும் ரத்தத்தில் போர்க்களமே சக்க சிவந்திருக்கும். அரசே, தாங்கள் களம் சென்றால் உறங்காமல் என் கண்கள் இமை சிவக்கும், என் மனம் துடை துடிக்கும், என் இதழ்கள் சிவக்கும், என் மனதில் உள்ள காதலால் மனம் துடி துடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லாம போனால் என் கண்களில் அருவே எனும் பெருகி வரும் வெள்ளத்தால் என் கண்கள் அந்த அந்தி வானம் போல் செக்கம் சிவந்து விடும். மகாராணி, விடைகொடு. நான் போருக்கு புறப்படுகிறேன். தங்களுக்கு இணையாய் இவ்வுலகில் எவரும் இல்லை. பாரோர் பாராட்டும் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். வெற்றி குலமகனாய் வீர திருமகனாய் தாங்கள் வென்று வருவாய். உன் வாழ்த்து ஒன்றே போதுமே எதிரிகளை நான் வீழ்த்துவதற்கு. நான் போருக்கு புறப்படுகிறேன். விடைகொடு. வலிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். சென்று வருகிறேன். வென்று வாருங்கள்.